வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாழ்க வளமுடன் நலமுடன். இன்றைக்கி நம்ம அந்த ரதம், கீதோபதேச ரதம் இல்லைம்மா, அதை நம்ம பார்க்குறோம். பேஸ் நான் முன்னையே சொன்ன போல் நான் போட்ட அந்த மெஷர்மெண்ட்லேயே இல்லை, கொஞ்சம் வெரிஃபை ஆகும். அதை நம்ம வச்சு போட்டுக்கலாம். இப்போ நான் போட்டிருக்கிறது அகலம் அதே 25 போட்டுட்டேன். அதை நான் இது பண்ணல. ஏன்னா இந்த அட்டையை 2 பேப்பரை சுற்றி கூட உள்ளே வச்சிடலாம், கட்டையை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20, 22, 25. நீளம் பழைய என்னுடைய ரதத்தில் 52 போட்டிருக்கம்மா. ஏன்னா அது 2ஆம் நம்பர் மணி, சின்ன மணி, அதனால் அதை போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம போடுறது பெரிய மணி, 4ஆம் நம்பர் மணி, அதனால் 52 போட வேண்டாம். 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20, 22, 24, 26, 28, 30, 32, 34, 36, 38, 40, 42, 40, 46 நீளம் போட்டுக்கிடுங்க. சரிங்களா? இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் என்னென்னா, இது பேஸை போட்டு இது மேலே பாட்டுக்கு நம்ம போட்டு வரப்போகிறோம். ஜாயின் பண்ணுறதை பற்றி அப்புறம் பார்க்கலாம். ஏன்னா ஜாயின் பண்ணிட்டா இது உள்ளுக்குள்ளே மணியை வச்சு பண்ணுறது கஷ்டம். உள்ளே வச்சுட்டோன்னு சொன்னோம்னா வெயிட்டை நமக்கும் வச்சு போடுறது கஷ்டம். அதனால் இந்த மேலே இருக்கிற அந்த ராஜா உட்கார்ற போர்ஷன், சாரதி உட்கார்ற போர்ஷன், அதையெல்லாம் போட்டுட்டு அப்புறமா கீழே இன்னொரு பேஸ் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த ராஜா உட்கார்ற இதுவுக்கு நம்ம போடணும். இதுவும் கொஞ்சம் வெரிஃபை தான் ஆகிறது. ஏன்னா பழையசில் உயரம் 12, அது இந்த காலத்து வேலைன்றதுக்கு ஏற்றா போல் அவங்க பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம என்ன அளவு மெஷர்மெண்ட்டு கொடுத்தோம்னாலும் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த உயரமும் நம்ம 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 12 வரல. 12க்கு பதில் 10 தான் வருதும்மா. 10 உயரம் போட்டோம்னா போதும். லென்த்து அதே வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. லென்த்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 20 போட போகிறோம்மா. ஓகேவா? இப்போது 25 இங்கே கொடுத்துருக்குறோம் இல்லையா? ஒன்று, 2, 3 விட்டுடணும். 3 விட்டுட்டு அதே போல் இப்படி இது நிற்கிற மணியில் 3 விட்டுட்டோம். படுத்துக்கிற மணியில் 1, 2, 3 விட்டுடணும். விட்டுட்டு 4ஆவது மணியில் கொழுக. ஒன்று, 2, 3, 1, 2 விடுங்கம்மா, போதும். இந்த படுத்துக்கிற மணியில் 2 விடுங்க, போதும். ஓகேவா?
ஏன்னா போட்டு லூஸாக இருந்தால் கூட பக்கத்தில் நம்ம அட்டை ஏதாவது வச்சுக்கலாம். ஒரு வேளை ஒரு லைன் சின்னதாக இருந்துன்னு இந்த கட்டையை வைக்க முடியாத போயிடுச்சுன்னா கஷ்டம். நான் எத்தனை கொஞ்சம் பெருசாக தான் பண்ணி கொடுக்க சொன்னேன். இந்த காலத்து ஒர்க்குக்கும் அந்த காலத்து ஒர்க்குக்கும் அதுதான். இந்த 25 அகலத்தில் 2 மணி விட்டுடணும், 2 மணி விட்டுடணும். நடுவில் வருது 21. அதே போல் 1 2 இந்த நிற்கிற மணியில் விட்டுட்டு 3ஆவது மணியில் விட்டுக்கிறேங்க ஒயர். இங்கே பாருங்கள், 3ஆவது மணியில் ஒயர். சரியா? இப்போது 3 2 மணி. பக்கத்து மணியில் விட்டுக்கணும். இப்போது 2 சிகப்பு மணி. பக்கத்து மணியில் விட்டு முதல்ல அந்த பேஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதே கலர். ஒரு மணி அந்த கலர், ஒரு மணி ரெட் கலர். இப்போ மறுபடியும் 2 ரெட்டு. ரெண்டும் ரெட்டு.
இப்போ முதல்ல ஒரு அந்த பேஸுக்கு கொடுத்த அந்த க்ரீம் கலரும் அடுத்தது ரெட்டு. இப்போ ரெண்டு ப்ரெட்டு. மறுபடியும் ரெண்டு ரெட்டு. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு க்ரீம் கலர், அப்புறம் ஒரு ரெட்டு கலர். ரெண்டும் ரெட்டு கலர். ரெண்டும் ரெட்டு.
ஒரு க்ரீமு, ஒரு ரெட்டு. இப்போ பாருங்கம்மா, 25 அகலம் போட்டதில் இந்த உயரமாக வர மணியில் 1 2 3 விட்டுடணும். 3 விட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த படுத்திருக்கிற மணியில் அது பார்த்தோம்னா 2 விட்டு 3ஆவது மணியாக வரும் அது. ஓகே, அதில் ஸ்டார்ட் பண்ணி 2 ரெட்டு, 3ஆவது வரும்போது ஒரு ஒயிட்டு ஒரு ரெட்டு, மறுபடியும் 2 ரெட்டு, மறுபடியும் அடுத்தது ஒரு ஒயிட்டு ஒரு ரெட்டு. இங்கே பார்த்துக்கிடுங்க, இதோ இப்படி வரும். இங்கே பார்த்தீங்களானாலே உங்களுக்கு தெரியும். மேலே 2 ரெட்டு ஒரு ஒயிட்டு, 2 ரெட்டு ஒரு ஒயிட்டுன்னு வரும். கடைசி இதில் மட்டும் 3 ரெட்டு வரும். ஓகே, ஏன்னா நம்ம 21 போடணும் இல்லையா? அந்த 21 போடுறதுக்கு 1 2 3 4 5 6 ஒயிட்டு மணி வந்திருக்கணும். நடுவில் ரெட்டு, கடைசியில் வரும்போது 3 ரெட்டு மணியாக கோக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பேஸினுடைய இதை எப்படின்னா 25 அகலம் 46 சொன்னேன் இல்லையா, நீளம் போட்டுக்கிடுங்க. போட்டுட்டு அகலம் சைடில் இந்த மாதிரி ஒரு ரோ போட்டுக்கிடுங்க. இது எப்படி திருப்பணுன்றத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இது எவ்வளோ போடணும் இந்த இதன்றதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேவா? அதை நம்ம போட்டு முடித்தோடனே அதுக்கப்புறம் இப்போது இன்னொரு ஒரு விஷயமா, பீட்ஸ் நான் அனுப்பியிருக்கிறது கண்டிப்பாக பத்தாது. ஏன்னா நானும் ஒரு அப்போது வாங்கி போட்டதுன்றதே வேறு, இப்போ நம்ம போடுறதுன்றதே வேறு. ஸோ அதனால் இப்போ இது அப்போல்லாம் அப்படியே அளவாக வாங்கிறதுன்றது. நான் பிளாக் அமுச்சிருக்கிற மணி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ராடுக்கும் 2 சக்கரத்துக்கும் தான் பற்றிருக்கும். ஸோ பிளாக் மணி இன்னும் வேணும், ரெட்டும் இன்னும் கொஞ்சம். ஏன்னா இந்த பீடம் ஃபுல்லாக நம்ம ரெட்டு தான் போட போகிறோம். அது இல்லாத அதுக்கப்புறம் இந்த 2 பேஸை ஜாயின் பண்ணுற இடத்துலலாம் ரெட்டு தான் கொடுக்க போகிறோம். அது நீங்கள் ரெட்டு கொடுத்தா சரி, இல்லை ப்ரௌன் கொடுக்குறோன்னு சொன்னீங்களானாலும் ஓகே, இல்லை ரெட்டே கொடுத்துடணுன்னாலும். இப்போ இதுக்கு முன்னே நான் கொடுத்துருக்கிறது முன் ரதத்தில் பார்த்தீங்கன்னா இதோ பேஸையும் ஜாயின் பண்ணுற இடத்துல இப்படி ரெட்டே கொடுத்துருக்கேன். அது வேறு வேணும். மேலே அதே போல் இதை ஜாயின் பண்ணுறதும் ரெட்டு தான் கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாம் ரெட்டுன்னும் போது உங்களுக்கு இன்னும் ரெட்டு மணியும் பத்தாது, தேவைப்படும். ஓகேவா? அதே போல் கருப்பு மணி கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் தேவைப்படும். அது இல்லாமல் ஒயிட்டு ஹார்ஸு யார் யார் ஒயிட் ஹார்ஸ் தான் போட போகிறோம், எங்களுக்கு ஒயிட் மணி வேணும்னு சொல்கிறோம், அவங்களுக்கும் ஒயிட் மணி வேணும். அதனால் நான் இப்போ திங்கக்கிழமை ஆர்டர் கொடுக்க போகிறேன் பீட்ஸுக்கு. ஏன்னா எனக்கும் இப்படி தானே தேவைப்படும் இல்லையா? ஸோ நான் எல்லாருக்குமே தான் இதை அனுப்ப போகிறேன். யாருக்கு தேவைன்னு கேட்கல, நான் யாருக்கெல்லாம் மணி அனுப்பிச்சிருக்கிறேன்றது. ஏன்னா ஒரு சிலர் வேறு தனியாலாம் மணி கேட்டிருக்காங்க. நான் அவங்களுக்கும் அனுப்பியிருக்கிற தொட்டு இது ரத மணி தான் அனுப்பிச்சேன்னா இல்லை வேறையான்றது எனக்கு கிளியராக தெரியல. அதனால் ரதம் பீட்ஸ் அப்படின்ற வேர்டை போட்டு எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்ருங்க.
அப்போ எனக்கு யார் யாருக்கு இன்னும் நான் ஃபர்தர் மணி அனுப்பணுன்றது தெரியும். சரிங்களா? புரியுதுங்களா? ஏன்னா நான் வந்து வேறு ஏதாவது அவங்க போடுறதுக்கு என்கிட்ட மணி கேட்டாலும் அமுச்சிருக்கிறேன். ஸோ நான் பீட்ஸுன்றத கணக்கு நான் எடுக்க முடியாது. அதனால் ரதம் பீட்ஸ் அப்படின்னு நீங்கள் எனக்கு போட்டுட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பில் 2 வேர்டு அவங்களுக்கெல்லாம் நான் இப்போ சொன்ன போல் ஒயிட்டு வேணான்றவங்க நோ ஹார்ஸ்னு போட்டுருங்க. சரியா? ஏன்னா ஹார்ஸ் உங்ககிட்ட இருக்க கலர் போடுறதா இருந்தாலும் சரி, இல்லை க்ரீமில் எதுவோ அந்த மாதிரி இருக்கவங்க நோ ஹார்ஸ்னு போட்டுடுங்க. அப்போ நான் வெறும் மற்ற கலர்ஸ் மட்டும் அனுப்புகிறேன். நான் இப்போ என்னென்ன அனுப்புவேன்னு சொன்னால் க்ரீம், ஒயிட், ரெட், பிளாக்கு. அது இல்லாமல் எல்லா கலரும் சிங்கிள், அதாவது என்ன 12 மட்டும் இருக்குது லைனு, அந்த மாதிரி ஒன்று. ஏன்னா யார்கிட்ட எல்லா கலரும் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. தூணுக்கெல்லாம் கலர் வேணும். நான் இதை அனுப்பிச்சதுக்கப்புறம் என்கிட்ட அந்த கலர் இல்லையா மேம் எனக்கு அதை அனுப்புங்கன்னு சொல்கிறதுக்கு பதில் நான் அந்த டிசைனில் என்னென்ன கலர் போடணும் அது எல்லாமே ஒவ்வொரு பஞ்சு மட்டும், அதாவது அந்த 12 இருக்கும் இல்லையா, அந்த ஒரு பஞ்சை மட்டும் நான் என்ன கலர் பண்ணணும், மேக்ஸிமம் 3 கலரோ 4 கலரோ வரும், அதையும் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்டுறேன். நான் ஆர்டர் மற்ற கலர்லாம் என்கிட்ட ஆக்சுவலாக இப்போ அனுப்பிடுவேன். இருந்தாலும் இந்த ஒயிட்டு க்ரீமெல்லாம் நான் ஆர்டர் கொடுக்க போகிறேன். ஸோ நான் மோஸ்ட்லி சண்டே ஆர்டர் கொடுத்துருவேன். அப்போ தான் திங்கள் இல்லை செவ்வாயில் மேக்ஸிமம் புதன்கிழமை எனக்கு வந்துடும். ஓகேங்களா? அதாவது 6 தேதிக்கு எனக்கு வந்துடுச்சுன்னா நான் அதை எல்லாருக்கும் அவங்களுக்கு இப்போ நான் எத்தனை அனுப்புவேன்னு சொன்னால் ஃபர்தர் 5 பஞ்ச் ஐவரி அனுப்புவேன். ஏன்னா ஐவரி நிறைய தேவைப்படும். கீழே பேஸுக்கு போடணும், மேலே பீடத்துக்கெல்லாம் நிறைய தேவைப்படும். ஃபர்தர் 5 அது. அதே போல் 5ஆகவே பிளாக் அனுப்பிடுறேன். அண்ட் ரெட்டு அனதர் 3 அனுப்புகிறேன். ஓகேங்களா? அது இல்லாத 2-3 கலர் ஒவ்வொரு பஞ்சு, அந்த 12 லைன் இருக்கிறது. ஹார்ஸ் யாருக்கு வேணுமோ அவங்க ஹார்ஸுன்ற ஒரு வார்த்தை சேர்த்து அனுப்புங்க. அப்போ அவங்களுக்கு நான் ஒயிட் அனுப்புகிறேன். இல்லை நாங்களே ஹார்ஸ் எங்கள் க்ரீம் கலர்லேயே கூட போட்டுக்கணுன்னா க்ரீம் கலரே எக்ஸ்ட்ரா அனுப்புவோம் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ நான் அதை அனுப்பும்போது எத்தனை பஞ்சுன்னு முன்ன போட்டால் போல் டீட்டெயில் போட்டுருவேன். ஏன்னா இந்த மணி கண்டிப்பாக பத்தலை. நான் அன்றைக்கி வீல் போடும்போது தான் நானே புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் எல்லோரும் ரதம் பீட்ஸ் அப்படின்ற வார்த்தையை தயவுசெய்து யாரெல்லாம் ரதம் போட எங்கிட்ட மணி வாங்கியிருக்கீங்களோ அவங்க ரதம் பீட்ஸ் அப்படின்ற வார்த்தையை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்ருங்க. வேறு எதுவும் கூட வேண்டாம். அதான் அதை நோட் பண்ணிப்பேன். அவங்களுக்கு அந்த பேலன்ஸ் மணியை நான் அனுப்பி விட்டுருவேன். சரிங்களா? நான் மோஸ்ட்லி நெக்ஸ்ட்டு தேர்ஸ்டே ஃப்ரைடேயில் உங்களுக்கு அதை டிஸ்பேச் பண்ணினேன்னா 15th அந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிடும். அப்போ நமக்கு தடங்கள் இல்லாத நம்ம பாட்டு கண்டினியூட்டாக போட்டுக்கலாம். அப்புறம் பாதி போட்டுட்டு ஐயோ மணி இன்னும் வரலையேன்னு நீங்கள் என்ன கேட்க எனக்கு அனுப்ப அந்த மாதிரிலாம் வேண்டாம். நீங்கள் இந்த 2 நாளைக்குள்ளே எனக்கு ரதம் பீட்ஸ்ன்னு சொல்லிட்டா நான் சண்டே அன்றைக்கி ஆர்டர் கொடுத்துட்றேன். எனக்கு வந்த உடனே உங்களுக்கு நான் அதை அனுப்பி விட்டுறேன். சரிங்களா? இப்போ நான் சொன்ன போல் இந்த ரோவை இந்த லெங்க்த் பேஸை போட்டுட்டு இந்த ரோ ஞாபகம் வச்சுக்கிடுங்க, போடுங்க. அடுத்த லைனில் அடுத்த வீடியோவில் என்ன பண்ண பார்க்கலாம். தென் நெக்ஸ்ட்டு யாருக்கு நாமம் போட்டிருக்கனே அது போடட்டுமா, இல்லை அந்த மேரி கோ ரவுண்டு போட்டேன் இல்லையா அது போடட்டுமான்றதை சொல்லுங்கள். எது வேணும்னாலும் அது இதுக்கு நடுவில் அந்த வீடியோவும் வரும். ஓகேங்களா? நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் போல் வெறும் ரதம் மட்டும் வராது. நடுவில் நான் என்ன இப்போ போட்டுக்கிட்டு இருக்கணும், ப்ராசஸ்லாம் என்னென்னலாம் இருக்குதோ அதையும் உங்களுக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். சரிங்களாம்மா? தேங்க்யூ.